ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சமைக்கிறதுனே தெரியலைங்க. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்ன சமைக்கிறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய வீடியோவில் வந்து நான் பார்த்துருக்கேன், இந்த பிளான் பண்ணி இந்த பிளானர் போட்டு திங்கட்கிழமை இது, செவ்வாய்க்கிழமை இது, புதன்கிழமை இது, இந்த மாதிரி போட்டு சமைக்கிறதுலாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. ஏன்னா நான் வீக்லி வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை போய் அப்போ வாங்கிட்டு வருவேன். எல்லோரும் மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சு அது எனக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா அது எனக்கு வந்து அதை பாதுகாக்கவே தெரியல. ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து எப்படி அதை ஸ்டோர் பண்ணுறது இது எல்லாமே நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் வந்து அது வந்து எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா எப்படினாச்சும் அந்த ஒரு வண்டு பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு அதை யூஸ் பண்ணவே வந்துட்டு கரெக்டாக இருக்க மாட்டேனுது. எனக்கு அதை வந்து சலித்து அதை வெயிலில் காய வச்சு எடுத்து இது பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பொருட்களில் வாங்குகிற பொருள் எல்லாமே 1 மாதம் இல்லை 2 மாதம், அதுக்கு மீறி தாண்டவே தாண்டாது என் வீட்டில். அந்த மாதிரி தான் நான் பொருள் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ எனக்கு எதாவது வேணும் அப்படின்னா நான் வந்து என்னென்ன காலியாக இருக்கோ அதை வந்து லிஸ்ட்டு போட்டுப்பேன். அந்த லிஸ்ட்டு மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போய் கடையில் தேவையானதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னா அது வந்து எனக்கு வேஸ்ட்டு செலவு. இன்னொன்று வந்து அதை நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். அதனால நான் அந்த மாதிரி வாங்குறதே கிடையாது. இந்த மாதிரி தான் நான் வாங்கி எனக்கு தேவையானதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸும் 1 வீக் கூட வாங்க மாட்டேன், 4 டேஸ் வாங்குவேன். அது கூட எக்ஸ்ட்ரா வந்து பன்னீரும், அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர், அதுக்கப்புறம் எக்கு. ஸோ இது வந்து 3 நாளைக்கு எக்ஸ்ட்ரா நான் வாங்கிப்பேன். ஏன்னா இப்போ வெஜிடபிள்ஸ் ஏதாவது இல்லை, அதே மாதிரி இது பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, பச்சை மொச்சை, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் நான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவேன். இது எதுக்காக அப்படின்னா, கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் இல்லாத டயத்தில் நம்மளுக்கு அந்த பயிறு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த பன்னீர், ஒரு ரசத்தை வச்சு ஒரு பன்னீரை நம்ம வறுத்து விட்டால் கூட 65 போட்டால் கூட அன்னைக்கு பொழுது போயிடும் இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி அது மட்டும் நான் வீக்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். முட்டையும் பன்னீர் இல்லை ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்க்கு வேணும் வெஜிடபிள்ஸ் இல்லாத டயத்துலன்னு வாங்கி வச்சுப்பேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணி தான் வாங்கிப்பேன். 4 டேஸ்க்கு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வாங்கிப்பேன். ஒன்று குழம்புல போட்டோன்னா ஒன்று பொரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கிப்பேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி அது வாடி போய் அதை சமைச்சு சாப்பிட்றது பிரயோஜனமே இல்லை. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிப்பேன். அதே மாதிரி மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி வர்ற மாதிரி ஆட்டி வச்சுப்பேன். நார்மலாக ஆட்டாமல் கம்பு, கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக போட்டு நான் ஆட்டி வச்சுப்பேன். இல்லைன்னா பயிறு எல்லாம் சேர்ந்து வச்சு, ஸோ பச்சை பயிறு, ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஆட்டி வச்சுப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளானர் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒன்று சமைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அதை தான் சமைப்பேனே தவிர திங்கட்கிழமை இந்த குழம்பு, செவ்வாய்க்கிழமை இது, அது எனக்கு ஒத்தே வராது. ஏன்னா என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் வந்து சமைச்சிப்பேன். இப்போது நேற்று கூட பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காய் குழம்பு வச்சிடலாமா இல்லை வெண்டைக்காய் பொரியல் வச்சிடலாமா, இப்படி தான் நான் வெண்டைக்காய் குழம்பு வச்சிட்டோம்னா நைட்டுக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். பொரியல்னால் அப்போ மட்டும் மத்தியானம் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் பிளான் பண்ணி அதை வந்து நான் பண்ணிப்பேன். அன்றைக்கி வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. அதனால வந்து எக் கிரேவி மாதிரி இல்லை எக்கு குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இட்லி அரிசி இதெல்லாம் ஊற போட்டிருந்தேன். அதெல்லாம் ஆட்டி நம்ம எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வச்சுட்டு சாதத்தை வந்து ஆல்ரெடி அடுப்பில் வச்சுட்டேன். இதை வந்து மாவை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு கலந்து தேவையானதை எடுத்து வச்சுட்டு மற்றதை வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி நான் வந்து மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா இதை வந்து நல்லா தொடச்சி இதை வந்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இது வந்து கிச்சன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா இடத்த அடைக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து கிரைண்டர் வந்து 3 நாள் 4 நாளைக்கு ஒருக்கா தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். சில சமயம் வந்துட்டு 1 வீக் கழித்து கூட யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சப்பாத்தி, சேமியா, பூரி இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கும் வேலை இருக்காது. அதனால இது வந்து தேவையில்லாமல் நம்ம கிச்சனில் இடத்த அடைக்கும் அப்படின்றனால இதை நான் எடுத்து ஆட்டி வச்சுட்டு திரும்ப எடுத்து வச்சுருவேன்.
நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தொடச்சிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். ஈரப்பதத்தோடு எடுத்து வைக்க மாட்டேன். இந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்துட்டு அப்படியே சைட் பை சைடாக கிச்சனில் வேலையிலையும் பார்த்துக்கிட்டு இதையும் அப்படியே முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி வேலை சீக்கிரமாக முடிஞ்ச சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாமே கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோடய ஒர்க் என்னென்னா, வீட்டில் இருந்து நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் அதில் ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். பார்க்கும்போது தான் எனக்கும் சில ஐடியாஸ் கிடச்சி நான் அந்த வேலைகள்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கிது அப்படின்னா நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறனால தப்பே இல்லை. நம்மளுக்கு அதில் வருமானம் வருதோ வரலையோ, நம்ம வந்து ஜஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிக அளவில் நம்ம பண்ணிடவே கூடாது. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் வராமல் நம்ம வந்து அதை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இன்கம் வந்து நம்மளுக்கு வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், அடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எந்த வேலையுமே நான் பண்ண மாட்டேன். இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர மற்றது எல்லாமே என்னென்னலாம் நம்மளால் பார்க்க முடியும் ஆன்லைனில் வீட்டில் இருந்து. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கான ஃப்ரீ டயத்தில் நான் அந்த ஒர்க் எல்லாமே பண்ணுவேன். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைன்னா வந்துன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்மளும் வந்து படிச்சுட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருந்தால் தேவையில்லாத சிந்தனைகள் தான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம ஒர்க் பண்ணணும் போல், அந்த மாதிரி தான் மைண்ட் இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்குது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அந்த தேவையில்லாத தாட்ஸு, ஓவர் திங்கிங், ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் எல்லாமே அதுதான் போகும். அந்த ஒர்க்கை நம்ம இன்றைக்கி கொடுக்கணும், நம்மளுக்கு வந்து அதை வந்து கண்டிப்பாக அந்த டயத்தில் நம்ம டெலிவரி பண்ணால் தான் அடுத்து நம்மளுக்கு ஒர்க்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மைண்ட் தாட் இருக்குமே தவிர தேவையில்லாமல் எந்த திங்கிங்கும் நம்மளோட மைண்டில் ஓடாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நான் வந்துட்டு எக்கு குழம்பு மாதிரி வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சிட்டேன் அப்படின்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி அந்த மாதிரி போட்டு, ஏன்னா மாவு இன்றைக்கி தான் ஆட்டியிருக்கேன், நான் நாளைக்கு தான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நைட்டு வந்து சப்பாத்தி போட்டு அன்றைக்கி வேலையை முடிச்சிடுவேன். ஸோ சமையல் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இழுத்துகிட்டே இருக்க மாட்டேன். டக்கு டக்குன்னு வச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன். கிச்சனில் வந்து நான் ரொம்ப நேரம்லாம் வந்து நிற்கவே மாட்டேங்க. இந்த மாதிரி அப்பப்பயே பாத்திரத்தையும் விளக்கி போட்டுருவேன். சிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய சிங்கில் பாத்திரம் கிடக்கவே கிடக்காது. ஏன்னா நான் அப்பப்போ வந்துட்டு கையோடு என்ன சமையல் முடிக்கிறோமோ அதை சிங்கில் போட்டு அதை கழுவி வச்சிரு. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரத்தில் தேவையானதெல்லாம் மாற்றி வச்சுட்டு இதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு சிங்கையும் கழுவி விட்டுருவேன். அப்படி வைக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சனுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், சிங்கில் எப்போயுமே வந்துட்டு ஏதாவது பாத்திரங்கள் கடந்துகிட்டே இருக்கும், அதை தான் அங்கங்கே அப்படியே இருக்கும். அப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து ரெகுலராக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு 1 வீக் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். நானுமே வந்து முதல்ல வந்து அந்த மாதிரிலாம் தான் பண்ணினேன். அப்படியே போட்டு வச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பொடி கொசு, ஈ, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு கிச்சனில் வரப்போ வந்துட்டு அது நல்லா இருக்காது இல்லையா. நம்ம வந்துட்டு வெளியிலலாம் வந்துட்டு சொல்கிறோம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இங்கே வந்து சாப்பிடக்கூடாது அங்கே சாப்பிடக்கூடாது, நம்ம வீடே வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே இதெல்லாமே க்ளீன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். நம்ம எவ்வளோ நேரம் சமைச்சாலும் சரி இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்க ரொம்பவே கம்மியான டைம் தான் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடு பார்க்க சூப்பராக இருக்கும், நம்மளுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ வேலை எல்லாமே முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.